ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரெடிஷ்னல் டிஷ் என்னென்னா பூசணி விதை இல்லை தோல் துவையல். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு துவையல் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், பூசணியோட நடுவில் உள்ள வெள்ளை பகுதியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட தோலையும் விதையும் தூக்கி போட்டுருவோம். பட் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நம்ம அதில் எப்படி ஒரு துவையல் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பூசணி விதையோட தோலோட பயன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பூசணி விதை பார்த்திங்கன்னா இதய பாதுகாப்புக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கொடுக்குது, நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக செயல்படுது. ப்ளஸ் டயபெட்டிஸ் வரதை நமக்கு தடுக்குது, நீரிழிவு நோயை தடுக்குது, நம்மளோட லிவரை பாதுகாக்குது, கல்லீரலை பாதுகாக்குது, நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்குது. ப்ளஸ் நமக்கு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையும் குணப்படுத்துது. ஸோ இவ்வளவு பலன்கள் பூசணி விதையில் இருக்குது. நம்ம அதை வச்சு எப்படி ஒரு துவையல் பண்ணலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இதுக்கு பூசணி தோலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா பூசணி விதை மட்டும்தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அந்த சதைப்பத்தோடு சேர்ந்த விதை இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அது கூட சேர்ந்து நம்ம பூசணியோட அந்த ஒயிட் பார்ட் அந்த பீசஸும் கூட எடுத்துக்கலாம். நான் வச்சிருந்த பூசணி கொஞ்சம் முத்தலாக இருந்ததுனால, முத்தின காயாக இருந்ததுனால நான் வெறும் விதையை மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிஞ்சு காயாக கிடச்சதுன்னா நீங்கள் தோலையும் யூஸ் பண்ணலாம். முத்தின தோல் யூஸ் பண்ணனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் அதை நல்லா வதக்கி, நல்லா சுருங்க வதக்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம இன்றைக்கி தோல் இல்லாமல் விதை மட்டும் வச்சு எப்படி துவையல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், அடுத்தது பார்த்திங்கன்னா புளி ஒரு சின்ன பீஸு, மிளகாய் வற்றல் 3லேருந்து 4 வத்தல் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது பெருங்காயம், இதோடு சேர்ந்து 1 கப்பு நம்ம விதை எடுத்து வச்சுருக்கோம், பூசணியோட விதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதோட செய்முறை பார்த்துடலாம். எப்படி பூசணி விதை துவையல் அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய், மரச்சக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் துவையல்ன்றதுனால இதுக்கு நம்ம கடைசியாக தாளிப்பு போட போகிறதில்ல. மோஸ்ட்லி நம்ம சட்னிக்கு மட்டும் தான் நம்ம தாளிப்போம். துவையலுக்கு நம்ம தாளிக்க வேண்டாம். இதில் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால கடைசியாக அதை துவண்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம வதக்கும் போது எண்ணெய் உங்களுக்கு மேலே வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நல்லா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு செவக்கிற அளவு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அது கூட மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 மிளகாய் வத்தல் 1 கப்புக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாப்பா இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது பூசணி விதை கொஞ்சம் குளிர்ச்சி அதிகங்கிறதுனால கொஞ்சம் நம்ம மிளகு சேர்த்துக்கிறோம். மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், இதில் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறதுனால நம்ம பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூசணி விதையும் ஆட் பண்ணிட்டோம். பூசணி விதையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பூசணி விதை நல்லா தண்ணி விடும். நம்ம பூசணியோட அந்த நடு சதை பகுதி எடுத்துருக்கிறதுனால அது ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் தோலையும் நீங்கள் போடுறதா இருந்தால் தோலை முதல்ல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விதைகளை போட்டுக்கலாம். ஏன்னா தோல் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் உங்களுக்கு தோல் மட்டுமே வதங்கணும். தோலை நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சதை பகுதியை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட விதைகளை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் நல்லா வேகிறதுக்கு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதையும் நான் தேங்காய் துருவலை இது கொஞ்சம் தண்ணி இதாக இருக்கிறதுனால நான் தேங்காய் துருவலை தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு நான் இதில் சேர்க்குறேன். இப்போ எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது கூடயே இந்த சூட்லேயே நம்ம புளியை போட்டுடலாம். புளி நம்ம சுட்டு சாப்பிட்டா தான் நல்லது. நம்ம தனியாக இப்போ பச்சையாக நம்ம புளி வச்சோன்னா அது உடம்புக்கு நல்ல சூடை ஏற்படுத்தும். நமக்கு அது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இது நம்ம புளியை அந்த சூட்லேயே நம்ம போட்டோன்னா அது நமக்கு அது தோஷம் கிடையாது. அந்த புளி சூடு நம்ம உடம்பு ஒன்றும் பாதிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம சேர்க்கணும். இது கூட நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். நம்ம சமையலில் எப்போயுமே கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறது உடம்புக்கு நல்லது. நான் அயடைஸ்டு சால்ட், இதுதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின உப்பு. அதே பாரம்பரிய உப்பை நம்ம சேர்த்துக்குவோம். எந்த விதமான பிரச்சனையும், தைராய்டோ ப்ராப்ளம்ஸு, எந்த ப்ராப்ளம்ஸும் நமக்கு வராது. ரொம்ப நல்லது. ப்ளஸ் ப்ரெஷருக்கும் நமக்கு கல்லுப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் ஒரு பீங்கான் பிளேட்டில் ஆற வைக்கிறேன். மோஸ்ட்லி பிளாஸ்டிக் பிளேட்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. எவர் சில்வர் பீங்கான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மண் சட்டி, மாக்கல் சட்டி, ஈய சொம்பு, இரும்பு சட்டி, இரும்பு தோசைக்கல் இப்படி தான் யூஸ் பண்ணாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது.
சரிம்மா வந்து இதை நான் ஃபுல்லாகவே வந்து சிம்மில் வச்சு தான் வறுத்துருக்கேன். ஏன்னா இதை சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு இதோட நியூட்ரியன்ஸ்லாம் போகாது, விட்டமின்ஸ்லாம் போகாது. ஏன்னா இதில் நீரில் கரையிற வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் B12 அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால் வந்து நீங்கள் இந்த விதையை வதக்கும் போது நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சிம்மில் வதக்குனீங்கன்னா ரொம்ப நல்லது. எப்பயுமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சமையல் பண்ணக்கூடாது. அதில் வந்து ருசியும் இருக்காது, அதில் உள்ள சத்தும் இருக்காது. மெயினாக வந்து சத்து போகிறதுனால தான் உங்களுக்கு வந்து அதில் டேஸ்ட் இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ ஆற வச்ச நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட நான் கல் உப்பும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு. இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, துவையல்ன்றதுனால நிறைய தண்ணி ஊற்றுறாதீங்க, சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ துவையலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து தான் தண்ணி ஊற்றணும், கெட்டியாக வரணும் அந்த மாதிரி. இப்போ நம்ம துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்ச துவையலை வந்து நான் அந்த கப்பில் போட்டுருக்கேன். இதை வந்து நீங்கள் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி, ரொம்ப நல்லது. இந்த துவையலை வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்து பயன்படுத்தலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இது இளைப்பாக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. உடல் சூட்டை குறைச்சி உடல் எடையும் இது அதிகரிக்கும். உடம்பு சூடாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விதைகளையும் பூசணியோட தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒரு வெள்ளரி இருக்கும், நீங்கள் ஒரு பச்சை கலரில் பெரிய வெள்ளரி காய் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பச்சளும் மஞ்சளும் சேர்ந்து இதை நான் டிஸ்பிளேயில் போடுற இந்த வெள்ளரி காய் கூட நீங்கள் வந்து தோலையும் அதோட விதைகளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் தோலையும் விதையும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். கசப்பாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. பாம்பு வந்து மேலே கொடியில் போச்சுன்னா வந்து இந்த காய் வந்து கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த தோலை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது கசப்பு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த காயும் வந்து வெள்ளரி காயும் வந்து நீங்கள் விதையும் தோலையும் வதக்கி இதே மாதிரி துவையல் செய்யலாம். இந்த பூசணி விதை தோல் துவையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் அடுத்தடுத்த இந்த மாதிரி உள்ள வீடியோஸ் நீங்கள் பாரம்பரிய சமையலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் இதை பெல் ஐக்கான் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.